அனைவருக்கும் வணக்கம். அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுடைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். இன்றைக்கி மத்திய அரசு துறையில் வேலை செய்கிற ஒரு ஆண் ஜாதகரை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் அரசு துறையில் வேலை செய்கிறதுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். ஆனால் அதோட அதிகாரமிக்க நபராக இருக்கணும்னா சூரியனோடு சேர்த்து சிம்மமும் அதிக பலமாக இருக்கணும். ஸோ சிம்மம் சிம்மாதிபதியான சூரியன் இருவருமே பலமாக இருந்தால் தான் அதிகாரமிக்க நபராக இருப்பார். இல்லைன்னா அரசு துறையில் இருப்பார், ஆனால் அதிகாரம் இல்லாத துறையில் இருப்பார். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம ஜாதகத்திலே பார்க்கலாம். இந்த ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னாதிபதி சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சியாக இருந்து சூரியன் செவ்வாய் இவர்களோட இந்த ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சூரியன் முதன்மை பலமாக இருக்காது, அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன். சூரியன் சுக்கிரனையும் செவ்வாயையும் அஸ்தங்க செஞ்சு ரொம்ப பலமாக இருக்கார். அடுத்தது செவ்வாய் சுக்கிரனோட இணைவில் இருக்கார். அதுக்கு அடுத்தது புதன் பாகை முறையில் சுக்கிரனோட 18 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு, ப்ளஸ் ஆட்சியாகவும் இருக்கார் புதன். இவருடைய கல்வி தகுதி செவ்வாயுடைய காரகத்துவமான கலை மற்றும் அறிவியல் துறையில் பட்டம் வாங்கியிருக்காரு, அதாவது பிஏல இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவர் மத்திய அரசில் தபால் துறையில் வேலை செய்கிறாரு. இவருக்கு தபால் துறையில் எப்படி வேலை கிடைச்சதுன்னா புதன் அங்கே ஆட்சி ப்ளஸ் சுக்கிரனோட இணைவில் இருக்கார். புதன் தகவல் தொடர்பு போன்ற துறையில் வேலையை கொடுப்பாரு. ஸோ அவர் 2ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றதுனால மத்திய அரசு துறையில் தபால் துறையில் இவர் வேலை செய்கிறாரு. சிம்மத்தில் குரு இருந்து சிம்மமும் அதிக பலமாக இருக்கார். ஸோ இவர் தபால் துறையில் ஒரு அதிகாரமிக்க துறையில் வேலை செய்கிறாரு. இதில் கூடுதல் தகவல் என்னன்னா சனி சூரியனை பார்க்குறாரு. இல்லைனா இவர் இன்னும் மிகப்பெரிய அதிகாரி ஆகியிருப்பார். சூரியன் பார்த்ததுனால கொஞ்சம் அதிகாரங்கள் கம்மியான சூழ்நிலையில் இருக்கார். இன்னொரு அடிப்படை செய்தி என்னன்னா இவர் சின்ன வயசுலேயே தன் தந்தையை இழந்திருக்கார். இதற்கு காரணம் சனி சூரியனை பார்த்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.